நண்பர்களே, நம்ம கூட்டத்துல ஒரு கருப்பாடு ஒண்ணு நுழைஞ்சிருக்கு. கருப்பாடு கிடைக்கல நண்பர்களே, இந்த கலர் தான் கிடைச்சிச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஐயோ சாமி, உன்னை உருவாக்கினவன் நான் தான், என்னால உன்னை அழிக்கவும் முடியும்னு சொன்னியே, இப்ப என் கையாலேயே சாக போறப்பா. என்ன பாக்குற? இது நானே செஞ்ச கை துப்பாக்கி, ஹேண்ட்மேட். நல்லா இருக்கா? இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது? உன்னை எங்க சுடலாம்? என்ன அழிக்கணும்னு நினைக்கிற மூளையவா, இல்ல என் சனா கூட இருக்கிற இதயத்தையா? என்ன அழிக்கணும்னு நினைக்கிற மூளையத்தான். நண்பர்களே, எந்திரனோட பார்ட் ஒன்ல சிட்டியோட மேக்கிங், அப்புறம் வசீகரன் எப்படி கோவப்பட்டு சிட்டிய அழிச்சாரு, இது எல்லாத்தையும் பத்தி நம்ம பார்ட் ஒன்ல பார்த்திருப்போம். சோ அதோட கண்டினியூஷனா இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, 15 வருஷத்துக்கு அப்புறமும் நின்று பேசுற அந்த பிலிமோட ஆக்ஷன் சீக்வன்ஸ், கிளைமேக்ஸ், இதோட மேக்கிங் வீடியோலாம் பார்த்து அதை அவங்க எப்படி பண்ணாங்க, என்ன டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணாங்க, இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது கூடவே லாஸ்ட் வீடியோல நான் ஒரு சில விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன், அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. எந்திரன் அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே அந்த ட்ரெயின்ல நடக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸோ இல்ல கிளைமேக்ஸோ தான் கண்டிப்பா எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அப்படி ஒரு இம்பாக்டை அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே மேக் பண்ணிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ட்ரெயின்ல நடக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை பொறுத்த அளவுக்கு டூரேஷனும் அதிகம், நம்பர் ஆஃப் விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸுமே ரொம்ப ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட எல்லா ஷாட்ஸ்லயுமே விஎஃப்எக்ஸ் இருக்கிற மாதிரி தான் இந்த ஒரு சீக்வன்ஸே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹைலி காம்ப்ளெக்ஸான ஒரு ஷாட்டை வந்து அங்க இருக்கிற சினிமோட்டோகிராஃபர்ஸ்க்கோ, அங்க இருக்கிற ஆக்டர்ஸுக்கு, அங்க இருக்கிற ஃபைட் மாஸ்டர்ஸுக்கு, இவங்க எல்லாத்துக்கும் புரிய வைக்கிறதுங்கிறது வெறும் ஸ்டோரி போர்டை மட்டுமே வச்சு பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 2010லயே ப்ரீவியஸ் வந்து ஒன்னு ரெடி பண்ணிருக்காங்க. ப்ரீவியஸ்னா என்ன ப்ரோ, நான் இன்னும் கேள்வியே பட்டதில்லையே அப்படின்னு ஒரு சில பேர் நீங்க இருக்கலாம், நம்மளோட வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா. சோ அவங்களுக்காக சொல்றேன், ப்ரீவியஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம எடுக்க போற படத்தை ஒரு ரஃபா 3Dல பண்றதுதான் ஒரு ப்ரீவியஸ். அதாவது நம்ம இந்த ஃப்ரேம் தான் வைக்க போறோம், இதுல இந்த ஆக்டர் தான் இங்க இருக்க போறாரு, இந்த ஆக்டர் இப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு, இதுதான் இந்த ஃப்ரேமிங் குள்ள இருக்க போகுது அப்படிங்கறத 3Dல ரஃபா பண்றதுதான் ப்ரீவியஸ். இந்த ப்ரீவியஸ்குள்ளே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. ப்ரீவியஸ் இருக்கு, டெக் விஸ் இருக்கு, சினிவிஸ் இருக்கு, ஸ்டண்ட் விஸ் இருக்கு. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஸ் வந்து இந்த விசுவலைசேஷனுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் நீங்க பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே நான் ஒரு வீடியோ பண்ணிருக்கேன், கண்டிப்பா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க, கார்ட்ல தரேன். சோ செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ரீவியஸ் ரெடி பண்றதுக்கு கண்டிப்பா இந்த ஃபில்மோட விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் ஸ்ரீனிவாஸ் மோகன் சாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் இல்லாம ப்ரீவியஸ் வந்து அவ்வளவு ஈஸியாலாம் 2010 அந்த டைம்ல எல்லாம் ரெடி பண்ண முடியாது. கண்டிப்பா அவருமே ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணிருப்பாரு. இந்த ரஜினி சார் வந்து இந்த ட்ரெயின் மேல ஓடுற மாதிரி இருக்கு பாத்தீங்களா சீக்வன்ஸ். சோ இந்த சீக்வன்ஸ் எல்லாம் எப்படி அவங்க எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ட்ரெயின் எல்லாமே தனித்தனியா ஷூட் பண்ணிருக்காங்க. தென் ரஜினி சார் வந்து வேற ஒரு இடத்துல கிரீன் ஸ்கிரீன் முன்னாடி அவர் மேல வயர்லாம் டைப் பண்ணி அவர் அங்க ஓடி வர மாதிரி, தென் ஜம்ப் பண்ற மாதிரி, இது எல்லாமே தனியா ஷூட் பண்ணி இதை எடுத்து வந்து இந்த ட்ரெயின் கூட வச்சு மேட்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி மல்டிபிள் ஷாட்ஸ் அவங்க எடுத்து வந்து கம்பைன் பண்றப்போ வெறும் ஸ்டோரி போர்டு மட்டுமே வச்சு அவங்களால இதெல்லாம் கரெக்டா கம்பைன் பண்ணி ஒரு பிளான்டா போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். சோ அதுக்காக தான் இவங்க ப்ரீவியஸ் வந்து ரெடி பண்ணி போயிருக்காங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சங்கர் சார் வந்து செலவு நிறைய பண்றாரு, பிரம்மாண்டத்துக்காக ப்ரொடியூசரோட காசெல்லாம் நிறைய செலவு பண்றாரு அப்படி இப்படின்னு நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில நினைக்கிறீங்க, இண்டஸ்ட்ரியை தாண்டியுமே எல்லாருமே நினைக்கிறீங்க. ஆனா என்ன பொறுத்தளவுக்கு இவருக்கு வந்து தெரியுது எங்க அவர் வந்து செலவு பண்றாரு, எங்க எப்படி செலவு பண்ணணும்னு. ஏன்னா 2010ல இந்த மாதிரி ஒரு படம் ரோபோவை பத்தி எடுக்கிறோம், அது ஃபுல் அண்ட் ஃபுல் இவ்வளவு விஎஃப்எக்ஸ் ரிச்சான ஒரு படம் எடுக்கிறோம். அந்த ஒரு டைம்ல ப்ரீவியஸ் இல்லாம போனா பட்ஜெட் எங்கேயோ போகும்னு தெரிஞ்சு ப்ராப்பரான ப்ரீவியஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் பட்ஜெட்டை குறைக்க முடியுமோ அவ்வளவு அழகா குறைச்சு பண்ணியிருக்காரு. இவர் சும்மா பட்ஜெட்டை செலவு பண்ற ஆள் மாதிரி எனக்கு தெரியல பாக்குறதுக்கு. ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செலவு பண்ணியிருக்காரு. சனாவோட பேக்கை வந்து சிட்டி எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து ரொம்ப தூரத்துல போயிடும். சோ அந்த திருப்பி அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக அவங்க காலு கீழ இருந்து வீல்ஸ் வர வச்சு அந்த ட்ராக்லயே சேஸ் பண்ணிட்டு போவோம். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரஜினி சாரே நடிச்சாதான் கரெக்டா இருக்கும்னு அந்த மனுஷனையே ஒரு 2 ரோப் மாதிரி கட்டி, அதாவது ஸ்டீல்ல இருந்த ரோப், அது எப்படி கால் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. சோ அதுல அவரை பிக்ஸ் பண்ணி வந்து ஒரிஜினலாவே அவரை வச்சு எடுத்திருக்காங்க. ஒரிஜினல் ட்ரெயின் முன்னாடி போகுது, அதுல அவரை கட்டி
அப்படியே இழுத்துக்கிட்டே போறாங்க. ரொம்ப ரிஸ்கியான ஷாட் தான். ஏன்னா வந்து லைட்டா ஏதாவது வீல் வந்து அலைன்மெண்ட் மாறி லைட்டா ஸ்லிப் ஆகி அவர் கீழே விழுந்தாலும் அவர் ஃபேஸ்ல அடிபடும். இல்ல அந்த ரோப் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகி கலண்டுருச்சுன்னா கூட ரஜினி சார் வந்து டைரக்டா போய் அந்த தண்டவாளத்துல தான் விழுகிற மாதிரி இருக்கும். சினிமோட்டோகிராஃபர் ரத்னவேல் சாருமே நிறைய எஃபோர்ட் போட்டிருப்பாரு. ஒரு ஃப்ரேம்லயுமே அது தெரியும் நம்மளுக்கு. அந்த ஃபிலிம் கேமராவை தூக்கிட்டு அந்த ட்ரெயினுக்குள்ள நடக்கும் பாத்தீங்களா ஆக்ஷன் சீக்வன்ஸ், சண்டைக்கு நடுவுல இவரும் கடந்துட்டு சன் பர்சன்ஸ் கூட சண்டை போடுற மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பாரு. சோ எல்லாருமே அவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்காங்க. இந்த ட்ரெயின் சீக்வன்ஸை பத்தி பேசுறப்போ ட்ரெயினுக்குள்ள நடக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ் பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். சோ அந்த ட்ரெயினோட இன்டீரியர் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. அந்த ஆர்ட் டைரக்டர் சாபு சுரேல் சார் இருக்காரு பாத்தீங்களா, என்ன மாதிரியான மனுஷன் அவர்லாம். இப்போ வரைக்குமே அவரோட ஒர்க் நின்று பேசிட்டு இருக்கு. வெறும் எந்திரன் மட்டும் கிடையாது, இப்ப ரீசெண்ட் டைம்ல ரிலீஸ் ஆகிற நிறைய பிலிம்க்கு வந்து இவர் ஆர்ட் டைரக்ஷன் வந்து இவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ரொம்ப நோட்டீஸ்பிளா சொல்லணும்னா RRR நம்ம இப்ப ரீசெண்டா கூட பேசணும் பாத்தீங்களா, RRRலயுமே இவர் ஆர்ட் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. தென் தேவாராலையுமே இவர் தான் ஆர்ட் டைரக்ஷன் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பிலிம்ஸ்ல இப்பவுமே ஆர்ட் டைரக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயினோட இன்டீரியரை வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டூடியோக்குள்ள ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. இந்த ட்ரெயினுக்குள்ள நடக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸை பொறுத்த அளவுக்கு ஆர்ட் டைரக்டர் கிரியேட் பண்ண இன்டீரியர்ல தான் ஷூட் பண்ணிருக்காங்க. சுத்தி இருக்கிறது எல்லாத்துலயுமே கிரீன் ஸ்கிரீன் வச்சிருக்காங்க. தென் அந்த கிரீன் ஸ்கிரீன் ரிமூவ் பண்ணிட்டு சென்னையில அவங்க எடுத்த ஃபுட்டேஜஸ் வந்து திருப்பி எடுத்திருக்காங்க. அந்த ஃபுட்டேஜஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு ஹாஃப் டேல தான் அவங்க ஃபுல் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸுக்கான ஃபுட்டேஜஸ் ஃபுல்லா கலெக்ட் பண்ணி அதை தான் வச்சிருக்கதா அந்த விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் ஸ்ரீனிவாஸ் மோகன் சார் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் வந்து நம்ம இங்க தான் எடுத்தாங்க இப்படிதான் எடுத்தாங்கன்னு எதையுமே சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு சில ஷாட்ஸ் வந்து நிஜமான ட்ரெயின்லயே ஷூட் பண்ணிருக்காங்க. ஒரு சில ஷாட்ஸ் எப்படி எடுத்திருக்காங்கன்னா ஒரு ஸ்டூடியோக்குள்ள எடுத்திருக்காங்க. இன்னொன்னு அவுட்டோர்ல கிரீன் ஸ்கிரீன் செட்டப் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல எடுத்த வெவ்வேறு ஷாட்ஸை கம்பைன் பண்ணி தான் இந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸே ஃபுல் பேக்கடா வந்திருக்கு. ஏன்னா நீங்க இந்த மேக்கிங்ல ஒன்னு பாக்குறப்பையும் ஒரு இடத்துல இருக்கும். சம்டைம்ஸ் இந்த ட்ரெயினுக்கு மேல அவர் ஓடி வர்றது, சில ஷாட்ஸ் பாத்தீங்கன்னா நிஜமாவே அந்த இடத்துல அவங்க ஷூட் பண்ணது. ட்ரெயினுக்கு மேல ரஜினி சாரையே நிக்க வச்சோ ஓட வச்சோ எடுத்திருக்காங்க. இன்னும் சில இது இந்த சைடுல ஓடி வருவாங்க பாத்தீங்களா, ட்ராக்ல இருந்து வந்து சைடுல இப்படி ஏறி போறப்போ ஒருத்தர் வாயிலேல மிதிச்சு போவார் பாத்தீங்களா, அதெல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ஒரிஜினல். ஆனா இவர் ஓடி வர்றது ஒரிஜினல் தான், ரஜினி சார் தான் ஓடி வர்றாரு. ஆனா வேற இடத்துல அவர் ஓடி வந்ததை அப்படியே எடுத்து வந்து இங்க வச்சிருக்காங்க. ஏன்னா யாரும் சைடுல எல்லாம் ஓட முடியாது. சில பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா கிரீன் ஸ்கிரீன் தானே வச்சிருக்காங்க. இப்ப நான் கமெண்ட்ஸ்லயே பார்த்தேன், பார்ட் 1 கமெண்ட்ஸ்ல, ஷார்ட்ஸோட கமெண்ட்ஸ்ல, மேக்ஸிமம் வீடியோல யாரும் இந்த மாதிரி சொல்றது இல்ல, இனிமே யாராவது சொல்லுவாங்க நினைக்கிறேன். என்ன ப்ரோ கிரீன் ஸ்கிரீன் தானே வச்சிருக்காங்க, கிரீன் ஸ்கிரீன் தானே, கிரீன் ஸ்கிரீன் என்ன கிரீன் ஸ்கிரீன், கிரீன் ஸ்கிரீன் மட்டும் வச்சு கொடுத்துட்டா உங்களால பண்ணிட முடியுமா? வெறும் கிரீன் ஸ்கிரீன் இருக்கிறனால மட்டும் அதெல்லாம் ஈஸி கிடையாது. ரியலா ஷூட் பண்றதுக்கு இம்பாசிபிளான விஷயத்தை தான் நாங்க விஎஃப்எக்ஸ்ல பண்றோம். ஏற்கனவே நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் அந்த லியோட மேக்கிங் வீடியோலயுமே ஒரு சிங்கிள் ஷாட் வரும் பாத்தீங்களா, அந்த சேஸ் சீக்வன்ஸ். சோ அதோட பிடிஎஸ்லயுமே இந்த ப்ளூ ஸ்கிரீன் இருந்துச்சு. சோ அதுக்குமே ப்ளூ ஸ்கிரீன்ல நடிக்கிறதுக்கு எதுக்கு இவருக்கு அவ்வளவு காசு கொடுக்கணும் அப்படி இப்படின்னு பேசுறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏங்க அப்படி ஒரு சிங்கிள் ஷாட்டை எடுக்க முடியுமா கேக்குறேன். அத்தனை கார் அங்க இருந்து ஒரு பைக் வந்து பைக் எல்லா காரையும் அடிக்கிற மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட்ல நீங்க எடுத்துருவீங்களா? இல்ல எடுக்க முடியாது. ஒரு விஷயத்த பாசிபிளே இல்ல எடுக்கனா அதை தான் விஎஃப்எக்ஸ்ல பண்றோம். இப்ப இங்க வந்து ரஜினி சார் வந்து இப்படி இந்த ட்ரெயின்ல இப்படி சைடுல ஓடுறாரு. அப்படி ஓட வைக்க முடியுமா ரியல் லைஃப்ல அந்த மாதிரி ஓட வைக்க முடியுமா? எனக்கு புரியல. அது எனக்கு திடீர்னு அதை பாக்குறப்போ ரொம்ப ஒரு மாதிரி வருத்தம் ஆயிடுச்சு. ஏன் இப்படி ஒரு ஹேட்டை வந்து எல்லாரும் ஸ்ப்ரெட் பண்றாங்க விஎஃப்எக்ஸ் பண்றது மேல? ஏற்கனவே இந்த ஹாலிவுட்ல இந்த ப்ராப்ளம் வர்றப்பே நான் சொல்லியிருந்தேன், ஏன் இந்த மாதிரி கிரீன் ஸ்கிரீன் ஆர் விஎஃப்எக்ஸ்க்கு வந்து எல்லாருமே அகேன்ஸ்டா இருக்காங்க. இதென்ன நோ சிஜிஐங்கிற ட்ரெண்ட் நம்ம ஊருக்கும் எப்ப வரப்போகுதுன்னு தெரியலையே, பயமா இருக்கேன்னு. இப்ப பார்த்தா அது வந்து சரி விடுங்க, எங்கேயோ போகுது. நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸுக்கு முன்னாடி வர ரஜினி சார் வந்து டபுள் ரோல் பண்ணிருப்பாரு. ஒன்னு வந்து சிட்டியாவும் இன்னொன்னு வந்து வசீகரனாவும் வந்து ரஜினி சார் வந்து பண்ணிருப்பாரு. அதை வந்து அவர் எப்படி பண்ணாரு நம்ம பார்ட் 1லயே வந்து பேசியிருப்போம். ஆனா இந்த கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா கோவமான சிட்டி வந்து ஒரு ஆர்மியவே ரெடி பண்ணிரும். நிறைய ரஜினி சார் இருப்பாரு, யாரு பார்த்தாலும் ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி நிறைய வந்து ரெடி பண்ணிருச்சு. சோ இதுக்கு அந்த மாதிரி ட்ரெடிஷனல் மெத்தட் டபுள் கம்பாசிட்டிங் மாதிரி பண்ணணும்னா பண்ண முடியும். ஆனா அதை மட்டுமே வச்சு சக்சஸ்ஃபுல்லா எல்லா ஷாட்டுக்கும் பண்ணிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. சோ அதுக்கு தான் இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சிஜி டபுள் ரெடி பண்ணிருக்காங்க. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ரஜினி சாருக்கு டிஜிட்டலா ஒரு டம்மி வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இப்ப நார்மலா ஒரு டபுள் ரோல் பண்றாங்கன்னா ரஜினி சார் வந்து ஃபர்ஸ்ட் சிட்டி கேரக்டர் நடிப்பாரு, தென் வசீகரன் கேரக்டர் நடிப்பாரு. இந்த மாதிரி தனித்தனியா ஷூட் பண்ண கேரக்டர்ஸை ஒன்னா ஒரு ஃபுட்டேஜ்ல கம்பைன் பண்ணி டபுள் ரோல் வந்து இது வரைக்கும் அந்த படத்துல காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கப்புறம் வர்றது வந்து நிறைய ரஜினி சார் இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு எப்படி பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் இந்த மாதிரி எடுக்கலாம், ஆனா அதுக்கு லிமிட்
லிமிடேஷன்ஸ் இருக்கு. சோ அதுக்கு தான் டிஜிட்டலா ரஜினி சாரை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா எத்தனை ரஜினி சார் வேணா வச்சுக்கலாம், எந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி வேணா வச்சுக்கலாம். அதான் இந்த இடத்துல பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 3D ஸ்கேனிங் வந்து பண்ணிருக்காங்க. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே 3D ஸ்கேனிங் வந்து கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த கோட்ல வந்து 3D ஸ்கேனிங் டி ஏஜிங்காக பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டி ஏஜிங் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க. எல்லாருக்குமே இந்த டி ஏஜிங்கோட ப்ராசஸ் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 3D ஸ்கேனிங் அப்படின்னா என்ன ப்ரோ, எனக்கு பெருசா தெரியாதே ப்ரோ, நான் கோட் படம் ரிலீஸ் ஆகுறப்ப நான் கோமால இருந்தேன், எனக்கு இதை பத்தி தெரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளான விஷயம் தான். நம்மளோட ஃபேஸ் எப்படி இருக்க போகுதோ அதை வந்து கம்ப்ளீட்டா 3D ல கிரியேட் பண்றதுக்காக நம்ம ஃபேஸை சுத்தி நிறைய ஸ்கேன் எடுப்பாங்க. எப்படி நம்ம கண்ணு இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, இது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி நம்மளோட வந்து திரும்ப ரீக்ரியேட் பண்ணுவாங்க 3D ல. இந்த டிஜிட்டல் டபுள் வந்து கிரியேட் பண்றதுக்கு என்ன மெத்தட் ப்ரோ இருக்கு? ஸ்கேனிங் பண்ணி மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியுமா, இல்ல வேற ஏதாவது மெத்தட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. மெயினா இதை வந்து ஒரு 2 மெத்தடா பிரிக்கலாம். ஒன்னு வந்து ஸ்கேன் பண்ணி கொண்டு வர மெத்தட், இன்னொன்னு வந்து நீங்க ஸ்கல்ப்டிங் பண்ணியோ இல்ல மாடலிங் பண்ணியோ கொண்டு வர மெத்தட். முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடின்னு இல்ல இப்பவுமே என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஸ்கல்ப் பண்ணலாம். ஒரு ரஜினி சாரோட ரெஃபரன்ஸ்க்காக ஒரு 4-5 போட்டோஸ் வச்சுட்டு அவர் இப்படிதான் இருப்பான்னு நம்ம ஸ்கல்ப் பண்ணணும், கையால உட்கார்ந்து மாடலிங் பண்ணணும். இது வந்து ஒரு மெத்தட். ஆனா இந்த ஒரு மெத்தட் தேவையில்லாதது. இப்போதைக்கு டெக்னாலஜி அதிகமாயிருச்சு, இப்போ உட்கார்ந்து ஸ்கல்ப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சோ இன்னொரு செகண்ட் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கேனிங் மெத்தட். இந்த ஸ்கேனிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4 மெத்தட் ஆஃப் ஸ்கேனிங் இருக்கு. போட்டோகிராமெட்ரி 3D ஸ்கேனிங், போட்டோமெட்ரிக் 3D ஸ்கேனிங், 4D ஸ்கேனிங் அண்ட் லேசர் ஸ்கேன். இதெல்லாம் என்னன்னு ஒண்ணா சொல்றேன். ஃபர்ஸ்ட் போட்டோகிராமெட்ரி ஸ்கேனிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம். மல்டிபிள் போட்டோஸை வச்சு ஒரு 3D மாடலை ஜெனரேட் பண்றது தான் இந்த ஒரு போட்டோகிராமெட்ரி. நம்ம கையில இருக்கிற மொபைல் போனை வச்சு கூட நம்மளால ஒரு 3D மாடலை வந்து கிரியேட் பண்ண முடியும். அதாவது இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம 3D மாடலா கிரியேட் பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்ட்டை சுத்தி அதாவது ஒரு 360 டிகிரில நிறைய போட்டோஸ் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி ஒரு போட்டோகிராமெட்ரி சாஃப்ட்வேர்ல அப்லோட் பண்ணோம்னா அதை வந்து ஒரு 3D மாடலா ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். எக்ஸாம்பிள் இந்த ரியாலிட்டி கேப்சர் இருக்கு பாத்தீங்களா, சோ அது எல்லாமே இந்த போட்டோகிராமெட்ரி சாஃப்ட்வேர் தான். அடுத்து இந்த போட்டோமெட்ரிக் ஸ்கேனிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லைட்டை வந்து இதுல ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த லைட்டோட பேட்டர்னை வச்சு அந்த சப்ஜெக்டோ அந்த ஆப்ஜெக்டோட டெப்த் இதெல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது தான் இந்த போட்டோமெட்ரிக் ஸ்கேனிங். இந்த போட்டோமெட்ரிக்கை பொறுத்த அளவுக்கு கம்பேர் டு போட்டோகிராமெட்ரி இது ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாவும் இருக்கும், நல்லா டீடைலான ரிசல்ட் கிடைக்கும். ஆனா இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், நம்ம மொபைலை வச்சுலாம் பண்ண முடியாது. இதுக்காக ஸ்பெஷலைஸ்டான ஸ்கேனர்ஸ் இருக்கும், சோ அதை வச்சுதான் நம்மளால பண்ண முடியும். அடுத்து லேசர் ஸ்கேனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட நேமுக்கு மாதிரியே தான் லேசர் லைட்டை வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க. இதுவுமே ரொம்பவே அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்கும். ப்ராப்பரான லைட்டிங் கண்டிஷன் வந்து இதுக்கு தேவையில்லை. லேசரை வச்சு நம்மளோட ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் இல்ல ஆப்ஜெக்டோட ஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையும் இதை வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணிக்க முடியும். லாஸ்டா இந்த 4D ஸ்கேனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா போட்டோமெட்ரிக் ஸ்கேனிங் இருக்கு பாத்தீங்களா, சோ அதுக்கு மேலேயே அடிஷனலா கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அந்த எமோஷனை ஒரு வீடியோவா, அதாவது என்ன சொல்றேன்னா நார்மலா இருக்கிறதுல மாடல்ஸா தான் கிடைக்கும், இதுல கிட்டத்தட்ட அனிமேட்டட் மாடலே கிடைக்கும். சோ அதை தான் இந்த ஒரு 4D ஸ்கேனிங். இதுல வந்து நான் ரொம்பவே சிம்பிளா தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இதை வந்து டீடைலா பேசணும்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் கூட நின்று அதை எக்ஸ்பிளைன் பண்ணாதான் இது வந்து கொஞ்சம் இன்னும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா எனக்கும் கொஞ்சம் நாலேஜ் தான் இருக்கு இதை பத்தி, அவ்வளவு ஒன்றும் ப்ரொஃபஷனல் கிடையாது நானும் 3D ஸ்கேனிங்ல. இந்த ஸ்கேன்ஸ் எல்லாம் பண்ற நம்ம இந்தியன் கம்பெனி ஒண்ணு வந்து நம்ம ஹைதராபாத்ல வந்து VFX சமிட் அட்டெண்ட் பண்றப்ப வந்துருந்துச்சு. அது அந்த வால்யூமெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. அவங்க தான் இப்ப இந்திரனோட 2.0 ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்களா, அந்த 2.0க்குமே ஸ்கேனிங் பண்ணது எந்த கம்பெனில பண்ணிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா வால்யூமெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனில தான் பண்ணிருந்தாங்க. அவங்க வந்து எந்திரனுக்கு மட்டும் பண்ணல, இந்த மாதிரி நிறைய ஃபிலிம்க்கு பண்ணிருந்தாங்க. இப்ப கல்கி ரிலீஸ் ஆயிருச்சு பாத்தீங்களா, கல்கியில கமலஹாசன் சார், அமிதாப் பச்சன் சார், இந்த மாதிரி நிறைய பேரை ஸ்கேன் பண்ணிருந்தாங்க. அப்புறம் ஷாருக் கான் சாரை பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேரை பண்ணிருக்காங்க. சோ அந்த கம்பெனி வந்து அவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்திருந்தப்ப அவங்களும் ஒரு டெமோ வச்சிருந்தாங்க. ஸ்கேனிங் வந்து அவங்க போட்டோகிராமெட்ரி தான் வச்சிருந்தாங்க. பாத்திருந்தேன், அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசியிருந்தேன், கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. எனக்கும் அகைன் போய் அந்த ஸ்டாலை விசிட் பண்ணி அவங்கள்ட்ட எனக்கு அது வீடியோ எடுக்கிறதுக்கும் அப்ப டைம் கிடைக்கல. ஜஸ்ட் லைக் தட்னு போய் பார்த்திருந்தேன். அவங்க கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க, அவ்வளவுதான். மேபி நம்ம ஃபியூச்சர்ல அவங்க கூட ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா நம்ம இன்னுமே ஒரு டீடைல்டா இது எப்படிலாம் ஒர்க் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். அவங்க கிட்ட இருக்கு 3D ஸ்கேனிங் இருக்கு, 4D ஸ்கேனிங் இருக்கு, எல்லா ஸ்கேனிங்குமே அவங்க வச்சிருக்காங்க. சோ இந்த ஃபிலிம்ல பாத்தீங்கன்னா அவங்க போட்டோமெட்ரிக் ஸ்கேனிங்கும் யூஸ் பண்ணிருக்காங்க, லேசர் ஸ்கேனிங்குமே யூஸ் பண்ணிருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடியே 3D ஸ்கேனிங்லாம் பண்ணிருக்காங்க. யோசிங்க, அதுவும் ரிசல்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாவுமே இருந்துச்சு. நீங்களே பார்க்கலாம் ரஜினி சாரை வந்து எவ்வளவு அழகா ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. நம்ம தான் டிஜிட்டலா ரஜினி சாரை கிரியேட் பண்ணிட்டோம்ல, எல்லா இடத்துக்குமே ரஜினி சார் அப்படியே கிரியேட் பண்ணிடலாம்னு இவங்க வந்து எந்த இடத்துலயுமே அந்த மாதிரி யோசிச்ச மாதிரி எனக்கு தெரியல நண்பர்களே. ஏன் சொல்றேன்னா சிட்டி வந்து நிறைய ஷேப்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி, பால் மாதிரி எடுக்கிற மாதிரி, ரோபோ மாதிரி எடுக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் நிறைய ஷாட் வரும் பாத்தீங்களா. சோ அது எல்லாத்துக்குமே ரஜினி சாரை வந்து மல்டிபிள் ஷாட் எடுத்திருக்காங்க. ஏன் மல்டிபிள் ஷாட்ஸ் இவர் அதிகமா எடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அப்போனா தான் நிறைய ரியலிசம் வந்து ஸ்கிரீன்ல காட்ட முடியும்.
மல்டிபிள் ஷாட்ஸ் எடுக்கிறாரு. இந்த ஷாட்டே பாருங்க, ரஜினி சார் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, ஒரு இடத்துல நிக்கிற மாதிரி, ஒரு வாட்டியும் அந்த மனுஷனை நிக்க வச்சு எடுக்கிறாங்க தனித்தனியா. தென் அந்த சிட்டி எல்லாம் ஒன்னா போய் பால் கூட சேர்றதுக்கு கூட ஒரு வாட்டி ஸ்டன் டபுள்ஸ் எல்லாம் வச்சு எடுக்கிறாங்க. இந்த ஷாட் எல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த ஷாட்ல இருக்கிற அந்த கன்ஸ் எல்லாமே சிஜி, ஆனா அந்த இதுல இருக்கிற பர்சன்ஸ் எல்லாமே ரியல் பர்சன். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணதான் ஆடியன்ஸை வந்து கரெக்டான இதுல வச்சிருக்க முடியுது. இல்லைன்னா இது பாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் அப் ஷாட்லாம் நம்மகிட்ட எல்லாம் டிஜிட்டல் டபுள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிஜியை கொண்டு வந்து வச்சிருந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இதை நீங்க வந்து நோட் பண்ணிருப்பீங்க. அந்த சிட்டிக்காக ஒரு ஸ்டண்டபிள் வந்து ஒரு பால் வந்து தூக்கிக்கிட்டு ஓடுறாரு. இதெல்லாம் நம்ம வந்து RRR வீடியோல பேசியிருப்போம், குரோம் பால் அப்படின்னு. இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா லைட்டோட டைரக்ஷன் அண்ட் இன்டென்சிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக. அதாவது இதுல அந்த பால் வந்து இப்படி ரோல் ஆகி வர மாதிரி ஃபைனல் அவுட்ல பண்றாங்க பாத்தீங்களா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் சிஜில பண்றாங்க. ஸோ அந்த சிஜில பண்ற பொருள் வந்து இங்க லைவா நம்ம ஷூட் பண்ண பிளேட்டு கூட மேட்ச் ஆகணும்னா இங்க செட்ல இருக்கிற லைட்டை வந்து அங்க சிஜிலயும் அவங்க ரீக்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், சும்மா கண்ணால பார்த்துட்டு இங்க எங்க லைட் இருக்கு அப்ப சிஜிலயே எங்க லைட் வச்சிருன்னு சொன்னா மேட்ச் ஆயிருமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் மேட்ச் ஆயிராது. சோ லைட்டிங் மேட்ச் பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து HDRI அங்க இருந்து எடுக்கணும். இடத்த வந்து சுத்தி போட்டோ எடுத்து அதை வந்து HDRI மேக் பண்ணுவாங்க. HDRI மேக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லைட்டோட பொசிஷன் வந்து இந்த 3Dல கரெக்டா இருக்கா அப்படின்னு மேட்ச் பண்றதுக்காக குரோம் பால் இருக்கு பாத்தீங்களா, இந்த கையில வச்சிருக்க பால் வந்து இது வந்து கிரே பால். இந்த இதுல குரோம் பால்னு ஒண்ணு இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸியா இருக்கும், குரோமிஷா. ஸோ அந்த பாலை வச்சு இப்படி எடுத்தோம்னா எந்த இடத்துல இருந்து லைட் வந்து இந்த இடத்துல பால்ல கரெக்டா படுது, எந்த இடத்துல லைட் இருக்கு, எந்த இடத்துல என்ன இருக்குன்னு எல்லாமே இந்த இதுல ரிஃப்ளெக்ஷன்ஸ்ல தெரியும். ஸோ அதை வச்சு லைட்டோட டைரக்ஷனை கண்டுபிடிச்சலாம். தென் இதுல இவங்க கையில இன்னொரு பால் வச்சிருக்காரு பாத்தீங்களா, இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா இந்த கிரே பாலை வச்சு லைட்டோட இன்டென்சிட்டியை கண்டுபிடிப்பாங்க. எவ்வளவு இன்டென்ஸா இந்த இடத்துல இருக்கிற சப்ஜெக்ட் மேல அந்த லைட் வந்து விழுகுது, எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு, எவ்வளவு ஷாஃப்டா இருக்கு, இது எல்லாத்தையும் இந்த ஒரு கிரே பாலை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சோ அதுக்காக தான் இந்த பாலை வச்சுட்டு இந்த ஸ்டன் பர்சன் வந்து ஓடிட்டு இருக்காரு. ஸ்டன் பர்சனா ரஜினி சாரான்னு வேற தெரியல. இந்த சாப்பர் சீன் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அப்படித்தான், எப்பவும் நம்ம கிளாசிக்கலா எடுக்கிற மாதிரி தான். அந்த சாப்பரோட பாடி மட்டும் கிரியேட் பண்ணிட்டு விங்ஸ் எல்லாமே விஎஃப்எக்ஸ் பண்ணிருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரெஃபரன்ஸ் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிருக்காங்கிறப்ப எனக்கு நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இதுக்கெல்லாமா ரெஃபரன்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. நீங்களே இங்க பாருங்க, அந்த சாப்பரை புடிச்சு இந்த சிட்டி இப்படி சுத்துற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, சோ அது வந்து கம்ப்ளீட்டா வேற ஒரு ஆங்கிள் தான் எடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கான ரெஃபரன்ஸ் இங்க பாருங்க, நிஜமாவே ஒரு 4-5 பேர் இப்படி வச்சு சுத்துறாங்க. அவ்வளவு ரெஃபரன்ஸ் வந்து செட்ல அவங்க கலெக்ட் பண்ணிருக்காங்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதை பாக்குறப்ப. இப்படி படம் எடுத்துக்கிட்டு இருந்த இண்டஸ்ட்ரியா இப்ப இப்படி அடி வாங்குதுங்கிறப்பதான் ரொம்ப மனசுலாம் வலிக்குது. கடைசியா இந்த சிட்டி வந்துட்டு ஒரு பெரிய ரோபோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி எடுக்குது பாத்தீங்களா, இதுக்கான அனிமேஷன் எல்லாமே மோஷன் கேப்சரிங் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 32 மோகேப் கேமராஸ் யூஸ் பண்ணி தான் இதோட மோஷன்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிருக்காங்க. கடைசியா இந்த ரோபோ இப்படி வந்து நின்றுட்டு இப்படி கையை இப்படி காட்டி ஒன்று சொல்லும் பாத்தீங்களா, சோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா ரஜினி சார் அங்க பண்ணதுதான். ரஜினி சார் பண்ணதையே வந்து இங்க அனிமேஷன்ல வந்து இங்க ஃபீட் பண்ணிருக்காங்க. சோ அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா இதுல அவங்க யூஸ் பண்ண யூனிக்கான மெத்தட்ஸ் சொல்ல முடியாது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தட்ஸ் நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபிலிம் ஃபுல்லாமே ரிப்பீட்டடா இந்த மல்டிபிள் ஷாட்ஸ் தான் எடுத்து கம்பைன் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அப்படிதான் பண்ணி ஆகணும், அப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணுவாங்க யூஸ்வலா. அதுல ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. நான் வந்து இதுல வந்து ரொம்ப சிம்பிளா சில விஷயத்த சொல்லியிருப்பேன், இது வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிருப்பாங்கன்னா. ஆனா நான் சொல்றப்ப மேபி அது சிம்பிளா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அது எதுவுமே ரொம்ப சிம்பிள்லாம் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், தசாவதாரம் பண்ணலாமா இல்ல அபூர்வ சகோதரர்கள் பண்ணலாமான்னு ஒரு குழப்பத்துல இருக்கேன். உங்களுக்கு எந்த படம் வேணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அந்த படத்தையே பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாவோ இல்ல உங்களுக்கு நான் சொன்னதுல ஏதாவது உடன்பாடு இருந்தாவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணிக்கிறேன், இல்லைனாலும் பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்த வீடியோல பார்க்கலாம் நண்பர்களே, பாய். இந்த அழகான ஆட்டுக்குட்டியை சாப்பிடணும்னு யாருக்காச்சும் தோணுமா? எனக்கு தோணும்டா.